அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே. இந்த பதிவினில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் 2024 கடகராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உண்மையிலேயே நல்ல ஒரு சிறப்பான மாதம் அப்படி தான் நான் சொல்லுவேன். நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற மாதம். மாதம் முழுக்கவுமே நற்பலன்கள் சற்று மேலோங்கிய வண்ணம் காணப்படும். முதல் அமைப்பு உத்தியோகத்தில் இடமாற்றம். யாரெல்லாம் இந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த ஜாபை விட்டுட்டே வேறு ஜாப் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இந்த ஜாப்லேயே இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். உத்தியோக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ரெண்டாவது, உத்தியோக அமைப்புகளுக்காக வெளிநாடு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். வெளிநாடு முயற்சிகள் மேன்மை பெறுகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருப்பவங்களுக்கு அந்த பிஆர் போன்ற நிரந்தர குடியுரிமை போன்ற சில விஷயங்களை பெறுவதற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும். தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு வெளிமாநிலம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமைகின்றதோ அதுபோல் சுற்றுலாக்கள் செல்லணும், ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லணும், பாத யாத்திரைகள் செல்லணும், நேர்த்திக்கடன்கள் முடிப்பதற்காக திவ்ய ஸ்தலங்களினுடைய பிரவேசங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். தாராளமாக போயிட்டு வரலாம். நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்வதற்கு அளிப்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உத்தியோகம் ஒரு புறம் நன்றாக இருக்கின்றது மாதிரி தொழில் அமைப்புகளிலும் ஏற்றத்தை வழங்கும். தொழிலில் வருமானத்தை கொடுப்பதை காட்டிலும் உங்களுடைய தொழில் பெயர் சார்ந்து அந்த பாப்புலாரிட்டி சார்ந்து நேம் நல்லா கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கடகராசி நேயர்களுக்கு நேம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டடியான பேர் கிடைக்கும். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும். அந்த விதத்தில் நற்பெயர் சம்பாதிக்கின்ற ஒரு அற்புத காலமாக இந்த காலம் கடகராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்து அமைகின்றது. பெயர் பெறுவீர்கள். அதற்கு சிறப்பு. உயர்கல்வி சீரும் சிறப்புமாக அமையும். அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தங்கி மிக சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான மாதம். புதிதாக உயர்கல்வி படிக்க போகின்றவர்களுக்கு என்ன படிக்க போகின்றோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அழகாக படிப்பதற்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். அப்ளை பண்ணலாம். பிடிச்ச படிப்புக்கு மார்க்லாம் கிடச்சிரும் ஓரளவு. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. தாராளமாக முயற்சிங்கள். அதனை அடுத்த அமைப்பாக கடன் தொந்தரவுகள் மடவென குறையும். கடன் தொந்தரவுகள் எல்லாம் குறைந்து பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இடமாற்றம், வீடு சார்ந்து இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் இடமாற்றத்தில் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமானது ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இடமாற்றங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. நீண்ட நாட்களாக ஒரு சொத்தை விற்க முடியவில்லை, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த சொத்தை விற்றோம்னா நான் அங்கே போய் செட்டில் ஆயிடுவேன், இந்த சொத்தை விற்றோம்னா என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறேன், இந்த சொத்தை விற்றோம்னா என் பிள்ளையை படிக்க வச்சுருவேன், இந்த முயற்சிகள்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சொத்தை விற்கணும் அல்லது அந்த சொத்தை விற்கிறதுக்கான டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும். இதற்கெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதேபோல் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும். டாக்குமெண்டேஷன்ஸ் வில்லங்கங்கள் சீரும். பங்காளி சண்டைகள், குறிப்பாக பங்காளிகளுக்கு இடையில் போயிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் தீருகின்ற மாதம் இந்த மாதம். ஆமாம். அதேபோல் ஆலய தரிசனங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதம். வழக்கமாக சொல்கிறத போல் கோட்சாரம் திருமணத்தையோ புத்திர பாக்கியத்தையோ தடை செய்யாது.
அந்த விதத்தில் இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கும் புத்திர பாக்கியத்திற்கும் வழக்கம் போல சிறப்பு. தசாபுக்தி நடந்தால் போதும், ஜாதகப்படி நல்ல முறையில் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது அமைப்பு. யாராவது இந்த பேங்க் லோன்ஸுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம், அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடச்சிரும். சரிங்களா? அந்த வகையில் அது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு, புதிய புதிய நட்பு வட்டாரங்கள், இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். சரிங்களா? ஆக இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த அமைப்பாகவே உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிள்ளையார் பெருமான் வழிபாடு, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றம் தரும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கோட்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு சுமாரான ஆண்டு, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது, அதுதான் முழு பலன். இந்த கோச்சாரங்கிறது 20% தான். இந்த 20%க்கு உட்பட்டு கடகராசினியர்களுக்கு இப்படி தான் இந்த மாதம் அமைகின்றது. சரிங்களா? உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் இன்னுமே நல்ல மேன்மையாக இருக்கும். அது அவ்வாறு இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.